وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العظيم. டாக்டர் நூர் ஹாரிஸ் எங்கள் பள்ளியில் படித்த மாணவர் என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உன்னத இமாம்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். Respected President, Vice President, Secretary, Treasurer, Founder, Management people, Principal, Teachers and my dear students, உங்கள் எல்லாத்துக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உண்மையிலேயே இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறது, அதுவும் இந்த இடத்துல நிற்கிறது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. எஸ்பெஷலி ஒன் அமாங் யூ, அதாவது சொன்ன மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இங்கே நிற்கிறது ஒரு கூடுதல் பெருமையை தருது. ஒரு 20-25 இயர்ஸ் பேக் நானும் உங்களை மாதிரி தான் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டாக இருந்து இங்கேயே படித்து இங்கேயே விளையாடி அதே சேம் கிளாஸ் ரூம், சம் ஆஃப் த சேம் ஓல்டு டீச்சர்ஸ், மிஸ் கேம் சார்ஜஸ்ன்னு தெரியாது இருக்கிறோம். ஸோ அவங்களுடைய டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் டீச்சிங்கஸ் அதுதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஸ்கூல் எனக்கு எஜுகேஷனை மட்டும் கற்றுத்தரல, இட் ஆல்சோ கேவ் மீ வேல்யூ ஆஃப் த லைஃப், டிசிப்ளின் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டுவர்ட்ஸ் மார்ச்சிங் ஃபார்வர்ட். எனக்கு இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நான் இந்த ஸ்கூலை தவிர வேறு எந்த ஸ்கூல்லையுமே படித்தது கிடையாது. எல்கேஜியிலேருந்து +2 வரைக்கும் இந்த ஒரே ஸ்கூல் தான், வேறு எந்த ஸ்கூலும் தெரியாது. நடுவில் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் ஃபிஃப்த் ஓதுவதற்கு ஒரு பிரேக்கு, அது தவிர மற்ற எல்லாமே இந்த ஸ்கூலில் மட்டும்தான். ஸோ அதனால் இது எப்போவுமே நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு டாக்டராக அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு மூல காரணம் நம்ம ஸ்கூல் தான். அந்த டைமில் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸுடைய டெடிக்கேஷன், அவங்களுடைய ஊக்கம், அவங்களுடைய விடாமுயற்சி தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் அப் as a matriculation school in the South Tamil Nadu. அது ரொம்பவுமே பெருமைக்குரியது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த ஊரில் இத்தனை ஹாஃபில் மாணவர்கள், இதை உருவாக்குவதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது நம்ம ஸ்கூல் தான். நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்து ஹாஃபில் மாணவர்களுக்கென்று ஒரு தனி சலுகை, அவர்களுக்கென்று ஒரு தனி கிளாஸஸ், எக்ஸாம்ஸ், அது இன்று வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கூலுடைய வீக் ஆஃப்ஸ் இன்னுமே அதே ஃப்ரைடே அண்ட் சண்டே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மற்ற ஸ்கூல் காலப்போக்கில் அது சாட்டர்டே சண்டேன்னு மாற்றினாலும் நம் முன்னோர்கள் எதை ஆரம்பித்து வைத்தார்களோ அதையே நாம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம், இனிமேலும் தொடருவோம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி ரமதான் காலகட்டம் வந்துட்டா, அதான் நோம்பு மாதம் வந்துட்டா ஸ்கூல்ஸ் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அது ஹாஃபிஸ் மாணவர்களாக இருந்தால் நைட்டில் தராவி தொழுவுக்கு பாடம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் பார்த்துட்டா நம்ம ஸ்கூலில் படித்த மாணவர்கள் இன்று மாஷா அல்லாஹ் டாக்டராகவும், இன்ஜினியராகவும், ஐடி கம்பெனிஸில் பெரிய பெரிய பொசிஷன்லையும், நல்ல பிஸ்னஸ் மேனாகவும், உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்லா ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அலுமினி அசோசியேஷன், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஸ்கூல் அலுமினி அசோசியேஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அதில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் குட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்காலர்ஷிப்னு பல அற்புதங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதும் கிடையாது. சேம் டைம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே நல்ல நம்ம மாணவர்கள் வந்துட்டு ஷைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஃபுட்பாலுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம்.
நாங்கள் 10th படிக்கும்போது நம்ம ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் நானும் இருந்தேன். அப்போ நாங்கள் ஜோனல் லெவல் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட், இன்டர் டிஸ்ட்ரிக்ட், டிவிஷன், இன்டர் டிவிஷன்லாம் வின் பண்ணி ஸ்டேட் லெவல் வரைக்குமே போயிட்டு வந்தோம். அது உண்மையாகவே லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு தருணம். என்னுடைய டீம்மேட் என்எம் அப்துல் கதர் இங்கே இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாஃபிஸ்களுக்கு ஒரு ஹாஃபிஸ் டே அப்படின்னு வச்சு அவங்களையுமே ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற எந்த ஸ்கூல்லையுமே கிடைக்காது. இப்படி நம்ம ஸ்கூலுடைய பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். சரி சார், டாக்டர் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். டியர் ஸ்டூடெண்ட், சக்ஸஸ் இஸ் மீனிங்லெஸ் வித்தவுட் கேரக்டர். அதாவது நற்பண்புகள் இல்லாத வெற்றி பயனற்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, டாக்டராவோ, இன்ஜினியராவோ, பிஸ்னஸ் மேனோ, எதா ஆனாலும் சரி, உங்கள் துறையில் பி ஹானஸ்ட், டிசிப்ளின் அண்ட் கம்பேஷனேட். அதாவது நேர்மையும் கருணையும் ஒழுக்கமும் மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படிக்க தான் போகிறோம். அது டாக்டரோ, இன்ஜினியரோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, பிகாம், பிஎஸ்சி ஏதாவது ஒன்று படிப்போம். ஆனால் ஒரு சில பேர் அதில் என்ன செய்கிறாங்கன்னா, பேச்சுலர்ஸ் என்ன படிக்கிறோமோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத துறையில் போய் மாஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. சரி, அதையும் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடித்த உடனே வேலை கிடைக்குதான்னு பார்த்தா உடனே வேலை கிடைக்கிறதும் இல்லை. கேட்டால் ஃப்ரெஷர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் யாராவது ஃபாரின்ல இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வெளிநாட்டில் போய் படித்ததுக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலை தான் மாற வேண்டும். சரி, நம்மளில் எத்தனை பேர் டிகிரி படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது பதிவு பண்ணுறோமா? அதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இருக்குதா? யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் வேரியஸ் குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1, 2, 3, 4 படிப்புக்கேற்ப வேலை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கவர்மெண்ட் நமக்குன்று ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த 3.5% கோட்டாவில் கூட, அதுக்குண்டான கவர்மெண்ட் ஜாப்ஸில் கூட நம் சமுதாய மக்கள் இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதற்கான எக்ஸாம்ஸ்க்குடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ராப்பரான கைடன்ஸோட இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். இந்திய ஆட்சி பணியில் நம் சமுதாய மக்கள் வர வேண்டும் என்பதையும், நம் சமுதாய மக்களை ஒடுக்க நினைப்பவர்களுக்கும் நம்மை இந்த நாட்டை விட்டு விரட்ட நினைப்பவர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். Dear students, respect your parents and teachers. நேரத்தை வீணடிக்காதீர்கள். தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். Take it as a stepping stone for success. நல்ல படிங்க, நல்ல விளையாடுங்க. விளையாடுற டைமில் நல்லா விளையாடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. தூங்குற டைமில் நல்லா தூங்குங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். உப்பு கம்மியாக சாப்பிடணும். யூரின் போகிறது, மோஷன் போகிறதுலாம் அடக்கி வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஃபுட்டு இருக்குதுல்ல, அதில் நாம் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ், சால்ட்டி ஃபுட்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், அதுதான் எல்லா நோய்க்குமே மூல காரணம் என்று ஆய்வுகள் சொல்லி தருது. அதனால் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிமையாகாதீங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்க அது மன சோர்வையும் ஒரு டிப்ரெஷனையும் தான் கொடுக்கும். அது இட்ஸ் ஒன்லி டைம் வேஸ்ட் தான். அதனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிமையாகாதீங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 50 வயசுக்கு மேலே தான் பிபியோ இல்லாட்டா சுகரோ இல்லாட்டா ஹார்ட் அட்டாக்கோ, அதுவும் ஊரில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது பிபி இருக்குது, சுகர் இருக்குது. 20-30 வயசுலாம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் நம்மளுடைய செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம முன்னாடி ஆக்டிவாக இல்லை. நம்ம வாப்பமார்கள் எந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிமை ஆகிட்டோம். ஸோ அதனால் டயட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வல்ல அல்லாஹ் உங்கள் யாவருக்கும் நல்ல அறிவாற்றலை தந்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் உதவியாக்கி வைப்பானாக. இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவானாக. இந்த பள்ளியின் சேவை மற்றும் வளர்ச்சியை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக.
இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி ஜஸாக்குமுல்லா ஹைரா ஷுக்ரன் ஜசீலா என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பிஹக்கி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சிறப்பான உரையளித்த சிறப்பு விருந்தினர் நம் சிந்தையில் தெளிய வைத்தார். நம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் நம் சிறப்பு விருந்தினர். தன் பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிறப்புரை அளித்த டாக்டர் நோபு பாரிஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.